உன் கனவு கர்த்தர் கொடுத்த வார்த்தை நிறைவேறனா யாரோ ஒருத்தனை வச்சு உன்னை கர்த்தர் காப்பாற்றுவார். யாரோ ஒருத்தரை வச்சு கர்த்தர் உன்னை காப்பாற்றுவார். 100 பேர் உனக்கு அகைன்ஸ்ட் பண்ணாலும் ஒருத்தன் இன்ஃப்ளூயன்ஷியல் மேன், ரொம்ப செல்வாக்கு மிக்கவன், ஒரு செல்வாக்கு மிக்கவனை வச்சு உன்னை கர்த்தர் காப்பாற்றுவார். His intention, Reuben's intention, somehow he wants to deliver his brother, younger brother Joseph from the hands of other brothers, and he wants to bring him back to his father. Amen. எப்படின்னா அவங்க அண்ணன் தம்பிங்க, ஏன்னா 10 பேர் அடிக்க பாக்குறாங்க, இவங்க 9 பேர்கிட்ட இருந்து நான் இந்த காப்பாத்துறேன், என் தம்பியை காப்பாத்தி எப்படின்னா எங்க அப்பா கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அதுதான் வந்து யாருடைய இன்டென்ஷன்? ரூபனுடைய எண்ணம். அதனால சொல்றான், ஒரு இல்லடா, நம்ம ரத்தம் சிந்த கூடாது, நம்மலாம் கடவுள் பிள்ளைங்க, நம்ம அப்பா பாஸ்டர், ரத்தம் சிந்து கூடாது. அவன் என்ன பண்ணலாம், ரத்தம் சிந்தாமே நீங்க கொலை பண்ணு பிளான் பண்ணிட்டீங்கன்னா தூக்கி இந்த குழியில போட்டுடலாம். இவனுக்கு என்னன்னா, இவங்கெல்லாம் தூரம் போயிடும் போதே குழியில இருந்து தூக்கி எடுத்துன்னு வந்துடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துல என்ன பண்ணனா, குழியில போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு உள்ளத்துல ஏதோ ஒன்று என்ட்ராயி அவன் காப்பாற்றப்பட்டான். இல்லைன்னா அன்னைக்கு அவர் க்ளோஸ். ஏங்க, உன் கனவு கர்த்தர் கொடுத்த வார்த்தை நிறைவேறனா யாரோ ஒருத்தனை வச்சு உன்னை கர்த்தர் காப்பாற்றுவார். யாரோ ஒருத்தரை வச்சு கர்த்தர் உன்னை காப்பாற்றுவார். 100 பேர் உனக்கு அகைன்ஸ்ட் பண்ணாலும் ஒருத்தன் இன்ஃப்ளூயன்ஷியல் மேன், ரொம்ப செல்வாக்கு மிக்கவன், ஒரு செல்வாக்கு மிக்கவனை வச்சு உன்னை கர்த்தர் காப்பாற்றுவார். எல்லா அண்ணன் தம்பிங்கெல்லாம் கொலைக்கு அவனை நியமிச்சாங்க. கொலைக்கு நியமிக்கிறவர்களை தப்பு விக்கிற தேவன். All the brothers appointed him to die. Amen. Appointed the death for him. To யாருக்கு? ஜோசப்க்கு. He was doomed to die. Doomed to die. அவனை ஏன்னா மரணத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டாங்க. ஆனா அப்படிப்பட்ட மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டவர்களை கர்த்தர் தப்புவிக்கிறார். இன்னைக்கு ஏதோ ஒரு நோய் உன்னை வந்து நியமிச்சிச்சு, யூ ஆர் அப்பாயிண்டட் டு டை, அவ்வளோதான், நீ சாகணும் அப்படின்னு நோவு சாத்தான் அதுக்கே அமிச்சான். ஆனா கொலைக்கு நியமிக்கப்பட்ட உன்னை, உன் குடும்பத்தை கர்த்தர் தப்புவிக்கிறார். கொலைக்கு நியமிக்கப்பட்ட உங்களை கர்த்தர் தப்புவிக்கிறார். ஹல்லேலூயா. அததான் இயேசு ரொம்ப நல்லா சொன்னார். திருடன் ஒருத்தர் இருக்கிறான், இயேசுநாதர் சொன்னார், திருடன் திருடவும் கொல்லவும் அடிக்கும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான். Jesus said, thief doesn't come except to steal and to kill and to destroy. That is the duty of the thief. Who's the thief? Satan. யாருங்க அந்த திருடன்? சாத்தான். அந்த சைத்தானுக்கே பச்சே என்ன பண்ணுனா, உன் குடும்பத்தை இல்ல உன்னை வந்து எப்படின்னா போட்டு தள்ளிடணும், ஏதோ ஒரு நோவை அனுப்பி, ஏதோ ஒரு பிரச்சனை அனுப்பி உன்னை ஒழிச்சிடணும் தான் அவனுடைய எண்ணம். ஆனா இல்ல, அவன் கொலைக்கு உன்னை நியமிப்பான், உன்னை கொலை செய்யணும்னு. கர்த்தர் கொலைக்கு நியமிக்கப்பட்டவளை கர்த்தர் தப்புவிக்கிறார். Amen. He delivers those who are being appointed to die. Amen. Appointed to death. மரணத்துக்கு நியமிக்கப்பட்டவளை கர்த்தர் தப்புவிக்கிறார். ஆமென் சொல்லலாம்.